யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளில் நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எல்லாம் சொல்லுவோமா? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எதை வெளிப்படுத்தினார்? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம்? அவருடைய நாமம் நம் மூலம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்பட வேண்டும். எப்பொழுது மகிமைப்படும்? நாம் குறைவிலே வாழும் போதல்ல, நாம் பசியிலே வாழும் பொழுதல்ல, பட்டினியிலே வாழும் பொழுதல்ல, நாம் நிறைவிலே வாழும் பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மகிமைப்பட ஆரம்பிக்கும். இங்கே 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், திராட்சரசம் குறைவுபட்டது. எது குறைவுபட்டது? அப்ப குறைவு ஒரு நாளும் தேவனுக்கு மகிமை என்ன செய்யாது? கொண்டு வராது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறைவு ஒரு நாளும் தேவனுக்கு மகிமை கொண்டு வராது. தரித்திரம் ஒரு நாளும் தேவனுக்கு மகிமை கொண்டு வராது. கடன் பிடியிலே நாம் சிக்கி தவித்தோம் என்றால் அது ஒரு நாளும் தேவனுக்கு மகிமை என்ன செய்யாது? கொண்டு வராது. 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த முதலாம் அற்புதத்தை செய்து. எந்த அற்புதத்தை செஞ்சாரு? இந்த முதலாம் அற்புதத்தை செய்தார். அதாவது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின இந்த அற்புதத்தை அவர் செய்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை செஞ்சு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். குறைவை போக்கி நிறைவை உண்டாக்கி அவ்விதமாய் அங்கே தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே குறைவு ஒருபோதும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. தரித்திரம் ஒருபோதும் தேவனுக்கு மகிமை கொண்டு வராது. அதனால தான் பாருங்க, இந்த தரித்திரத்தை மேன்மைப்படுத்தி பேசுகிற கிறிஸ்தவர்களை கண்டா நம்ம ஒதுங்கிடணும். என்ன செஞ்சிடணும்? சொல்றது புரியுதா? அவங்கள நம்ம நேசிக்கிறோம், அன்பு கூறுறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் தரித்திரத்தை மேன்மைப்படுத்தி பேசுறது, தரித்திரத்தை உயர்த்தி பேசுறது, தரித்திரம் தான் மேன்மையான அனுபவம் பிரதர், தரித்திரமான வாழ்க்கை தான் பரிசுத்தமான வாழ்க்கை பிரதர், தரித்திரத்தில் வாழ்றதான் கர்த்தர் விரும்புகிறாரு, தரித்திரத்தை வாழ்ந்தால் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும், தரித்திரத்தை வாழ்ந்தாதான் கர்த்தர்ட்ட நெருங்கி சேர முடியும். இப்படிலாம் சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு திடுற ஆள் கூட என்ன செய்யக்கூடாது?
சேரவே கூடாது. ஏன்னா தரித்திரம், குறைவு, தாழ்ச்சி, பசி, பட்டினி, கடன் அது ஒரு நாளும் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வராது. நிறைவு தான் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். நிறைவு, திருப்தி, ஆமென், பூரணம், சம்பூரணம். வேதத்தில் பாருங்க, இந்த லாங்குவேஜ்லாம் நல்லா பார்க்கலாம். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? உன் களஞ்சியங்கள் ஏதோ கொஞ்சோன்னு கிடக்கும், அதில் எடுத்து அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. வேதத்தை நீங்கள் பாருங்களேன். சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். ஆமென். சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் வேதத்தில். அப்போ குறைவு ஒரு நாளும் தேவனுக்கு மகிமை என்ன செய்யாது, கொண்டு வராது. அப்போ செழிப்பு தான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். ஐஸ்வர்யம் தான் தேவனுக்கு மகிமை கொண்டு வரும். ஆரோக்கியம் தான் தேவனுக்கு மகிமை கொண்டு வரும். நன்மை தான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தான் அது தேவனுக்கு மகிமையை. எதெடுத்தாலும் ஃபெயிலியர், எதெடுத்தாலும் தோல்வி, அது எப்படி தேவனுக்கு மகிமை கொண்டு வரும்? மகிமை கொண்டு வராது. நாம் வெற்றி பெறும் பொழுதுதான், நாம் ஜெயிக்கும் பொழுதுதான், நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கும் பொழுதுதான், நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் ஒரு பெரிய வெற்றியை, அதில் ஒரு பெருக்கத்தை, அதில் ஒரு பெரிய லாபத்தை நம்ம பார்க்கும்போது தான் கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாக என்ன செய்ய ஆரம்பிக்கும், மகிமைப்பட. ஆகவே ஒரு நாள் தரித்திரத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்ட. தரித்திரத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற கிறிஸ்தவங்களை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அப்படியேப்பா பெரிய பரிசுத்தவானாக இருப்பார் போல. பரிசுத்தவானெல்லாம் இல்லை, சுத்த அவிசுவாசின்னு நினச்சிக்கோங்க. அவிசுவாச பேர் வழியில் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா மகிமை ஐஸ்வர்யத்தை விசுவாசிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு விசுவாசம் தேவை. ஆமென். எப்படி இருந்தால் என்ன பிரதர், அதுக்கு விசுவாசம் தேவையில்லை. கல்வாரி சிலுவையில் கர்த்தர் சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு விசுவாசம் தேவை. எப்படி இருந்தால் என்ன பிரதர், எப்படி வாழ்ந்தா என்ன பிரதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு விசுவாசம் தேவை இல்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது 3 விதமான அற்புதங்களை செய்தார். 3 விதமான அற்புதங்களை அவர் செய்தார். அந்த 3 வருட ஊழியத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 விதமான அற்புதத்தை அவர் செய்தார். ஒன்று சுகமளிக்கும் அற்புதம், 2வதாக பாதுகாக்கும் அற்புதம், 3வதாக பொருளாதார அற்புதம். ஒன்று சுகமாக்கும் அற்புதம், 2வதாக பாதுகாக்கும் அற்புதம், 3வதாக பொருளாதார அற்புதம். இதில் இவர் செஞ்ச முதலாவது அற்புதம் என்ன? பொருளாதார அற்புதம். இந்த முதலாவது அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கானா ஊரிலே இந்த குறைவை போக்கி, இந்த தாழ்ச்சியை போக்கி, இந்த அவமானத்தை போக்கி இந்த முதலாவது அற்புதத்தை அவர் செய்தார். அப்போ பொருளாதார அற்புதம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. எனவே நீங்கள் அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? தேவனே, உங்களுடைய நாம மகிமைக்காக இந்த பூமியிலே நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்க போகிறேன். என் தம்பிக்கு முன்னால் நான் வந்து காமிக்கணும். ஆண்டவரே, என்ன பண்ண போகிறீங்க? வந்து காமிச்சு யார் பிரேஸ் கொடுக்க போகிறாங்களே? எங்கள் அக்காவுக்கு முன்னால் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? என் சொந்தக்காரனுக்கு முன்னால் வந்து நான் காட்டுறேன் யாருன்னு காட்டி என்ன போகுது? இந்த தவறான அப்ரோச், தவறான அணுகுமுறை, அப்படி போகக்கூடாது. தேவனே, உம்முடைய நாம மகிமைக்காக இந்த பூமியில் என்ன செய்ய போகிறேன்? நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். தேவனே, நான் எனக்காகவோ அல்லது நான் என்னை யார் என்று காண்பிப்பதற்காகவோ ஐஸ்வர்யவானாய் இருக்க விரும்பவில்லை. உம்முடைய நாமத்தை இந்த பூமியிலே மகிமைப்படுத்த நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் என்ன செய்கிறேன்? இருக்க விரும்புகிறேன். என்னை பார்க்கிறவர்கள் தேவனை உம்மை பார்க்க வேண்டும், உம்முடைய கல்வாரியை பார்க்க வேண்டும், இயேசுவை அவர்கள் பார்க்க வேண்டும். ஆமென். ஆகவே உம்முடைய நாம மகிமைக்காக நான் இந்த பூமியிலே செல்வ செழிப்பாய் வாழப்போகிறேன் என்று அவ்விதமாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆமென். எத்தனை அவ்விதமாய் ஜெபிக்க போறீங்க? எல்லா காரங்களை வைத்து சொல்லுவோம். தேவனே, உம்முடைய நாமம் மகிமைக்காக நான் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவானாய் இருக்க விரும்புகிறேன். ஆமென்.